நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான தேங்காய் திரட்டுப்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஏற்கனவே நம்ம சேனலில் தேங்காய் திரட்டுப்பால் இருக்குது. இது அதிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவில் தேங்காய் திரட்டுப்பால் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதும் ஒரு விதம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தேங்காய் திரட்டுப்பால் போலவே இதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் 2-3 டைம் நல்லா தண்ணி சேர்த்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை மூடிட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிருக்கு. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறியிருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்ச விழுத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நல்லா அடிகனமான கடாய்க்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காயும் அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதையும் அரிசி பருப்பு அரைச்சி சேர்த்துருந்தோம்ல, அது கூடவே சேர்த்துட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணல. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. இடையில ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரிசி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே ஒரு அல்வா பக்குவத்துக்கு திக்காக ஆரம்பிக்கும். இப்போவே பாருங்கள், திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அல்வா மாதிரி கடாயை விட்டு உருண்டு திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நல்லா இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த 1/4 கப் நெய்யிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இடையில 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் இந்த மாதிரி நெய் சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். மொத்தமாக நம்ம 1/4 கப் நெய் சேர்க்கணும். நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம், இல்லை கப் எடுத்துக்கலாம். அதே கப்பில் இல்லை அதே கிளாஸில் எல்லா பொருட்களும் அளந்துக்கணும். அப்போ தான் ரேஷியோ மாறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் இடையில நெய் சேர்த்து கலந்துக்கணும். நான் இப்போ எல்லா நெய்யுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் அந்த கடாயோட ஓரத்தில் விட்டு வர ஆரம்பிக்கும். அப்போ அது பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுதான் தேங்காய் திரட்டிப்பாலோட கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியுதுல்ல, கடாயோட ஓரத்தில் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சுட சர்வ் பண்ணிடலாம். இந்த தேங்காய் திரட்டிப்பால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பார்க்கும்போதே நம்மளுக்கு நாக்கில் எச்சி ஊறும். அந்த அளவுக்கு இது ருசியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் திரட்டுப்பால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.